ಈ ಜ್ಯೋತಿರ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ எல்லாமே முக்கியமான காரணமாக யாராவது சிவபெருமான். அவர் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் எங்கேயுமே இருக்கும். அவர் மூலியமாக இந்த ஜீவராசிகள் அனைத்துமே இங்கு நடைபெறுகிறது. அந்த சிவனுடைய அருள் இல்லாமல் ஆற்றல் என்றும் எல்லோருக்கும் வேண்டும். அவருடைய படைப்புகள் இங்கு எத்தனையோ ஏராளம். அதில் சிறு தொழில்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய பிறப்பு, இறப்பு, திருமணம் அனைத்தையும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நமக்கு அதில் சாஸ்திரங்கள் எழுதி அனைத்தும் பயன்படுத்தி வைத்தவர் குருமகான் வியாசகர். அவரையும் வணங்கி நாம் வழிபடுவோம். அதுபோல் என்றென்றும் நமக்கு இந்த சாஸ்திரத்தின் மூலமாக வருகின்றவர்களுக்கு பல கர்மாக்களையும் கொண்டு வருவார்கள். அந்த கர்மாக்களை அகற்றி அவர்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்தும் இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அதுபோல் சுயநலமல்லாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் கூறுகின்ற பொழுது அவர் மென்மேலும் முன்னேறுகிறார் என்றால் அதை கண்டு நாம் வருத்தமோ பொறாமைகளோ என்ற எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். அதுபோல் மற்றவர்கள் வளர வளர நம்முடைய தெய்வங்கள் நம்மை வளர்த்திவிடும். இந்த சாஸ்திரம் என்பது நமக்கு மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய நாம் வழிகளை இன்று தேர்ந்தெடுக்கிறோம். இந்த வழிகாட்டதினால் நமக்கு என்ன பலன்? அவர்களுடைய கர்மாவை தீர்க்கின்ற பிறவியாக இன்று உடல் சுத்தி செய்து, ஆன்மா சுத்தி செய்து இந்த பிறவியை நாம் எடுத்து உள்ளோம். அவர்களுடைய கர்மாவை அகல அகல இந்த பிறவியில் உள்ள நமக்கும் சில மோட்சங்கள் கிடைக்கும். 33 கோடி தேவர்களும் நமக்கு உறுதுணையாக நின்று துணை புரிவார்கள். நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் நமக்கு என்றும் துணை புரிந்து அருள் புரிவார்கள். அதனால் இன்று குருவனுடைய மந்திரமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்ற வேதத்தை நிறுத்தி குருவை பின்பற்றி நாம் வழி செல்வோம். அதுபோல் இன்று முதல் பெறுகின்ற தீட்சையானது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியடையும். ओंकारं बिन्दु संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। नमन्ति ऋषयो देवा नमन्त्यप्सरसां गणाः नरा नमन्ति देवेशं नकाराय नमो नमः। महादेवं महात्मानं महाध्यानं परायणं महापापहरं देवं मकाराय नमो नमः। शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारकं शिवमेकपदं नित्यं शिकाराय नमो नमः। वाहनं वृषभो यस्य वासुकी कण्ठभूषणं वामे शक्तिधरं देवं वकाराय नमो नमः। ஜோதிட ஆசான் பா சண்முகம் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள். நம்முடைய அனைவரின் சார்பாக நான் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஐயா. நீங்கள் இன்னும் மேலே மேலே ஒரு நல்ல கருத்துக்களை பொதுமக்களுக்கு அருளணும். இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை வந்து பெரிய ஜோதிடராக நீங்கள் வரணும்.
எங்களுடைய அனைவருடைய ஆசையும் கூட. உங்களுடைய ஆசீர்வாதம் சந்தோஷம். இனிய நண்பர் சண்முகம் அவர் ஜோதிடருக்கு இன்றைய பிறந்த நாள். அவர் நீடூடி வாழ்வதற்கு வாழ்க்கை தெரிவிக்கிறோம். அனைத்து சித்தர்களுடைய அருள் அவருக்கு கிடைக்கட்டும், மேலும் மேலும் வளரட்டும், ஜோதிடத்தில் இன்னும் மேல்நிலைக்கு போக வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த பிறந்தநாள் காலமானதுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சமுதாயத்திற்கு நிறைய நல்ல கருத்துக்களை எடுத்துக் கொடுப்பதற்கு மேலும் மேலும் வளர வேண்டும். நமக்கு இதுபோல் நிறைய கருத்துக்களை கூறி நம் வாழ்க்கையில் உயர்வதற்கு வழிகாட்டுவதற்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சண்முகா முதல்ல அண்ணன், அதுக்கப்புறம் ஐயா, அந்த அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை குரு சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் அவர் மறுபடியும் தெரிவித்து கொடுக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஜோதிடத்தில் கலந்து அந்த பயிற்சி பெற்று அதுக்கான சான்றிதழ் கையால் வாங்கினதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஜாதக சினிமான்னு அம்மா சொன்னாங்க. ஐயா எல்லாருமே வந்து கணிதத்து மூலமாக வந்து எடுத்து உரையாடினாங்க. நல்லா இருந்தது. சிறப்பாக வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் டைம் தெரியாமல் இன்றைக்கி வந்து பேசுனது நல்லா இருந்தது. இதே மாதிரி மேலும் மேலும் வந்து அவர் சண்முக ஐயா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செய்யணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து மீட்டிங் போட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இனி வர காலங்களையாவது மறுபடியும் ஐயா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஐயா சார் அம்மா சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்லாம் அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறோம். நம்ம குழுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு குழுவை பற்றி பேசுகிறாங்களா அப்போ வந்து குரூப்பில் வந்து நம்மலாம் வந்து பல மெசேஜுக்கு நல்லா ஐயா ராஜா ஐயாலாம் பார்த்தீங்கன்னா தினமும் அவருக்கு கடமைகளாக ஒரு தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று. அடுத்த கட்டத்தில் வந்து யாராவது ஒரு கோயிலுக்கு போகிறதோ பிடிக்கிறதோ அங்கே ரியலாக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை உடனே பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, யாரோ ஒரு எழுதுனது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குரூப்பில் வந்து முன்னாடியே போடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கு நான் இந்த மூலமா கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணில் நடக்கிற விஷயம் இப்போ நீங்கள் நடந்திருக்கு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து குரூப்பில் போடும்போது அடுத்த ஒரு செகண்ட் டே வந்து வேற ஒன்று போடுறாங்க. அப்போ அந்த குரூப்பில் பார்க்குற நானாக இருந்தாலுமே நான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தம் என்ன பண்ண விஷயம் நடந்துச்சோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அது பளிச்சுன்னு இருக்கும், இது கொஞ்சம் டல்லாக இருக்கும். நம்ம அதை பார்க்க போயிடுவோம். அதனால் அதெல்லாம் வந்து குழுவில் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இதே மாதிரி இன்னைக்கு ஜோதிடத்தில் கலந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களும் வந்து நமக்கு கூட இருக்கிறவங்களோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மேலும் வந்து நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து மற்றவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். ஐயா வந்து சமுதாயான குழந்தைகளுக்கு பார்த்துக்கிறேன். அவருக்கு கிடைச்சத அவங்க கூட இருக்கிற ஐயாவும் கங்கராஜ் ஐயாவும் கொடுத்தாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து 3 வருஷமாக வந்து ஒரு நண்பர்களாக இருந்து இன்னைக்கு வந்து பொறுமையாக வந்து எந்த ஒரு வேலையாக வந்து உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு இடத்துல ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த பிரார்த்தனையும் இந்த கூட்டமும் வந்து தொடர்ந்து மேலும் பெரிய அளவு கொண்டு போகிறதுக்கு மக்களாகி நாமளும் சேர்ந்து ஒரு கை இணைச்சாதான் கூட்டு சங்கிலியாக வந்து ஒரு விலங்கை போட்டால் மட்டும்தான் இது பெருசாக கொண்டு போக முடியும். வெளியூர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம 10 பேர் இருக்கிறோன்னா வேறு இடத்துல வந்து 100 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 100 பேர் வந்து அவங்கள வந்து நம்ம கோரிக்கை சொல்ல முடியாது, யாரையும் சொல்லவும் கூடாது. ஆனால் இங்கே உண்மையாக நடக்கிற விஷயத்தை தான் நாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை வந்து வெளிய மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டோம். நாம் கிடைச்ச நமக்கு வாய்ப்பு எல்லாத்தையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவன் கேட்கிற வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி. அது போட்டார்னா ஒன்று ஊக்கு ஏன் எங்கே இருக்கணும் அதை விட்டு இன்னைக்கு பாரு போட்டு தான் படிச்சுல வியாபாரம் பண்றாங்க. மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு வந்து 1 வருட காலமாக திரு ராஜா அவர்களும் மேனகா அக்கா அவர்களும் அவர்களும் இவர்களெல்லாம் பயிற்சியில் கலந்து கொண்டு இன்று பயிற்சியினுடைய இறுதி நாளை எட்டி பயிற்சியினுடைய கேடயம் வழங்கப்பட்டது. அதனால் இன்று அவர்களுக்கு இந்த பயிற்சியை சிறப்பாக பயின்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் வந்திருந்து முழுமையாக கற்று என்ன ஏது என்று அவ்வளவு ஆய்வுகளை செய்து கற்று இன்று முழுமையாக தேர்ச்சி செய்துள்ளார். அவர்களுக்கு
என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது செல்வநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் கற்றுள்ளார். மாந்திரிகங்கள் பல விஷயங்களையும் அவர் அறிந்து குமராபாளையத்திலிருந்து இன்று இவ்வளவு தூரம் நமக்காக நம்முடைய வகுப்புக்காக வந்திருந்து இந்த விழாவை அவரும் கலந்து கொண்டார். அவர்களுக்கு என் நன்றி. அடுத்தது சில விஷயம் என்னன்னா, நம்முடைய குழுக்களில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் எதுக்காக வகுப்பு போகிறேன்னா சில நல்ல விஷயங்களை சொல்லணும், சில குறிப்புகளை சொல்லணும்னு பல வித விஷயத்திலிருந்து நான் அதை வந்து எடுத்து ஒரு வகுப்பாக நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதை சில பேர் ஆனால் இந்த குரூப்பில் சில விஷயங்களை பதிவிடுறோம். இந்த பதிவிடுறத முக்கியமான விஷயமா பதிவிடுறோம். அது வந்து நாங்கள் எப்படின்னா சில ஓலைச்சுவடி புத்தகத்திலேருந்து இதெல்லாம் ஆய்வு செய்து இது கரெக்டாக தப்பான செய்து சில பதிவுகள் இடுறோம், வாய்ஸாக அனுப்புகிறோம். அதெல்லாம் நம்ம இடும்போது என்னென்னா அறியாத விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வரதெல்லாம் என்னென்னா எல்லாமே ஒன்று சொல்கிறத ரெண்டாக சொல்கிறது, சில அதில் வந்து பொய்களும் இருக்கும். அதை நம்பிக்கிட்டு போய் சில விஷயங்களை செய்யும்போது தவறுதலாக போகும். அதனால் அது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு விளம்பரம். அதனால் தயவு செய்து அதை வந்து இந்த குழுவில் வந்து அதிகமாக பகிராதீங்க. ஏன்னா அதை நம்பி நீங்கள் பதிவேறதை நம்பி அவங்க அந்த கோயிலுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஆகி பிரச்சனைகளை நேர்ந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் ஒரு தசாபுத்தி நடக்கும். அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள், அவங்களுக்கு உண்டான கோயில்கள்லாம் இருக்குது. அப்போ நம்ம யூடியூப்பை பார்க்கறதுனால அவன் சொல்கிறது நம்ம பெருசுன்னு எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் வந்து ஆகாது. ஆனால் சில விஷயங்கள் மர்மமாக உள்ளது. அந்த விஷயத்தை நான் தேடி தேடி பதிவிட்டு இருக்கிறேன். இப்போ டெய்லியும் திரு ராஜா அவர்கள் வந்து தாராபலன்கள் சாதாரண பலன் இல்லை, மிகப்பெரிய ஒரு பலன். இன்னைக்கு சேமதார, மைத்திரதார, இந்த மாதிரி நிறையா தாராபலன் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வரும். அன்னைக்கு வந்து அதை பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்கள் 100% நடக்கும். அதுலேயே அது விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் டெய்லியும் இதை நமக்காக பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு சேமத்தாரையில் இன்னைக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சு அன்னைக்கு செஞ்சால் காரியம் சக்சஸ். அதை டெய்லியும் பாருங்க. டெய்லியும் பார்க்கறதுனால அதில் நல்ல விஷயங்கள் நிறைவேறும். அதை நம்ம பார்க்காம விட்டுட்டு நம்ம அடுத்தது போகாமல் நமக்கு என்ன தேவை, இது என்ன விஷயத்தை நாம் போடணும். நாம் போய் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் என்ன பிரச்சனை, எந்த மாதிரி இருக்குது, நமக்கு என்ன நடந்தது, அந்த அனுபவத்தை போடுங்க. நம்மளுடைய அனுபவம்லாம் சேரும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் அதில் கிடைக்கும். நம்ம மற்றவங்க விஷயத்தை நம்ம இதில் போடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த குழுங்கிறது மிகப்பெரிய ஒரு குழு, இந்த ரகசிய நிறைந்த குழு. அதனால் ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அந்த கோயிலில் என்ன நடக்குது, எந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பதிவிடுங்க. சும்மா வந்து இதெல்லாம் நம்ம பதிவிடக்கூடாது. ஏன்னா நானும் ஃபேஸ்புக்குங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க, யூடியூப்புங்கிறது எல்லாம் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததை தான் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணுறீங்க. ஆனால் நிறையா பேர் அதை பார்க்குறதும் இல்லை. அதை ரிப்பீட் பண்ணுறதுனால என்னது, எதுக்கு தேவையில்லாத நேரங்கள். அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்கள் ஊரில் சாதாரணமாக ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் உங்கள் ஊரில் எல்லை காவலாக இருக்கும். அந்த காவல் தெய்வம் எப்போ வந்தது, எதனால் உருவாக்கப்பட்டது, அது எப்படி வழிபடுறோம், இதெல்லாம் பதிவிடுங்க. அந்த கோயிலை பற்றி பதிவிடுங்க. உள்ளூர் உங்கள் கோயிலை இதெல்லாம் எப்போ எந்த மாதிரி நடக்குது, அந்த விஷயத்தெல்லாம் பதிவிடுங்க. அறியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் பதிவிடுங்க. அதனால தான் இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை உணர்ந்து பதிவிடுங்க. மற்ற விஷயத்த பதிவிடாதீங்க, அவங்கவுங்க இது பண்ணிக்கோங்க. அதனால நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட வாழ்த்துக்களுக்குரிய அனைவருக்கும், இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்குரிய எல்லாருக்கும், திரு கருமலிங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களுக்குரிய சிறப்பு என்ற செய்த எனக்கு அனைவருக்கும்